அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ண ஜிஎஸ்டி கிளாஸோட ஃபீட்பேக் வீடியோ தான். இந்த வீடியோ எதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் கண்டக்ட் பண்ணுற கிளாஸ் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும்தான். இப்போ ஜிஎஸ்டி கிளாஸில் என்னென்னலாம் கவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டியோட இன்ட்ரொடக்ஷன். ஜிஎஸ்டினா என்ன அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டாபிக். அடுத்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், கேன்சலேஷன் அண்ட் ரெவோகேஷன், அது ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலர் அண்ட் காம்போசிஷன் டாக்ஸ் பேயர், அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிற டாபிக். நெக்ஸ்ட் டாக்ஸ் இன்வாய்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட், அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னா என்ன, அது எப்படி கிளைம் பண்றது அப்படிங்கிற டீட்டெயிலு. நெக்ஸ்ட் இன்எலிஜிபிள் இன்புட் டாக்ஸ் கிரெடிட், எந்தெந்த இன்புட் டாக்ஸ்லாம் நம்ம கிளைம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கோட்னா என்ன, அதோட ரீசெண்ட் சேஞ்சஸ் பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் இ இன்வாய்ஸ்னா என்ன, அது எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, யாருக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற டாபிக். நெக்ஸ்ட் இவே பில். இவே பில்னா என்ன, யாருக்கு அப்ளிகபிள், அது சிஸ்டமில் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் கவரேஜ். நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் எல்யூடி. எல்யூடினா என்ன, அது யாருக்கு அப்ளிகபிள், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டாபிக். நெக்ஸ்ட் டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் அப்படின்னா என்ன, அது யாருக்கு அப்ளிகபிள், எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது சிஸ்டமில் அப்படிங்கிற டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி ரீஃபண்ட். ரீஃபண்டுக்கு யார் எலிஜிபிள், எந்தெந்த டிரான்சாக்ஷன்லாம் ரீஃபண்ட் எலிஜிபிள், ரீஃபண்டுக்கு கவர்மெண்ட் போர்ட்டலில் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதா ஃபுல் கிளாஸ். நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி நோட்டீஸ். எந்த மாதிரியான தப்பு பண்ணால் ஜிஎஸ்டி நோட்டீஸ் நமக்கு வரும், அப்படி ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்துச்சுனாக்கா நம்ம என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இந்த டாப்பிக்கில். அடுத்து பவர் டு அரெஸ்ட். இப்போ எந்த மாதிரியான அஃபென்ஸ் பண்ணாக்கா டிபார்ட்மெண்ட் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு ப்ரொவிஷன் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அடுத்தது அப்பீல். ஜிஎஸ்டி ரிலேட்டட் எந்த ஒரு டிஸ்பியூட்டாக இருந்தாலும் நம்ம அப்பீல் ஃபைல் பண்ணலாம். டைப் ஆஃப் அப்பீல்ஸ் என்னென்ன, அது எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படிங்கிறதான் அப்பீலில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி ரிட்டர்ன், ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் ஜிஎஸ்டிஆர் 3B ஆன்லைன் மோடில் எப்படி ஃபைல் பண்ணுறது, ஆஃப்லைன் மோடில் எப்படி ஃபைல் பண்ணுறதுங்கிற லைவ் டெமோ கிளாஸ். இதில் இப்போ சொன்ன டாபிக் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே கிளாஸ் முடிஞ்சிருச்சு, அதோட ஃபீட்பேக் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபர்தராக இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு கிளாஸ் வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். 10 days ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். நிறைய டவுட் கிளியர் ஆகிடுச்சு. அது போக நான் ஸ்பெஷலாக சில டவுட்லாம் கேட்டேன், அதெல்லாம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் சுரேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கிளாஸ் ரொம்ப ஃபுல்லாக இருந்தது சார். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ரொம்ப ரொம்ப பர்சனலாக ஐ தேங்க் யூ அண்ட் மிஸ்டர் சுரேஷ்குமார். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா பண்ணீங்க சார். வெரி 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 நைஸ் சார். தேங்க்ஸ் a lot சார். தேங்க்ஸ் a lot. ஃபர்ஸ்ட் எனக்கு நிறைய டவுட் இருந்தது சார். அதாவது நம்ம பண்ற கரெக்டா இல்ல தப்பா, இல்ல நம்ம ஒரு 75% கரெக்டா பண்ற மாதிரி. இப்போ உங்க கிளாஸ் அட்டன் பண்ணனால ஓகே நம்ம கரெக்டா தான் பண்ணியிருக்கோம், இன்னும் நம்ம கொஞ்சம் பெட்டரா டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்க கிளாஸ் அட்டன் பண்ணதுல இப்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு சார். சுரேஷ் சார் சுரேஷ் சாரோட பிரசன்டேஷன் நல்லா இருந்தது. சந்தோஷ் சார் இன்னைக்கு பிராக்டிகல் கிளாஸ் அதுவும் நல்லா இருந்தது. ஜம்முன்றது ஆரம்ப அறிமுக வகுப்புகள் அருமையா இருந்தது சார். இன்னும் நாங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம். அடுத்தடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். குமரவேல், சந்தோஷ் அண்ட் சுரேஷ்க்கு என்னுடைய பிளெஸிங்ஸ், வாழ்த்துக்கள். நல்லா பண்ணீங்க. இதுல சிறப்பு என்ன அப்படின்னா, நான் இந்த ஜிஎஸ்டினா என்னன்னு தெரியும். அதாவது இப்ப பிரைம் மினிஸ்டர் தெரியுங்கிற மாதிரிதான் அப்படிங்கிறது தான் தெரியுமே. பிரைம் மினிஸ்டர் தெரியாது, பிரைம் மினிஸ்டர் பத்தி எதுவுமே தெரியாது, பத்திரிகை செய்திகள் தான் தெரியும். அதுபோல ஜிஎஸ்டிங்கிறத எல்லாரும் சொல்ற எங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய அக்கௌண்டன்ட்டு அவருக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதை மட்டும் நான் கேட்டுட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு ஒரு முழுமையான விவரத்தை நீங்க நல்லா எஜுகேட் பண்ணியிருக்கீங்க. நல்லா நிறைய போச்சு சப்ஜெக்ட். நிறைய ஒரு நாள் கூட ஒரு 10 நிமிஷம் கூட கிளாஸை விட்டு வெளியே போகல. நான் கிளாஸ்லயே தான் புரியுதோ புரியலையோ பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு புரிஞ்சது பல விஷயங்கள் புரிஞ்சுது, பல விஷயங்கள் காலப்போக்கில் புரியும். இதே கிளாஸை நான் இன்னொரு தடவை நீங்க நடத்தினாலும் நான் அட்டன் பண்ணுவேன். அப்போ எனக்கு கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் என் மைண்ட்ல எனக்கு உள்ள நாலேஜுக்கு அதை நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். என்னுடைய பேர் சுரேஷ்குமார். இந்த வகுப்புக்கு நான் சேர்றதுக்கு முன்னாடி
நான் ஒரு அக்கௌண்டண்ட்டாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேலே இருக்கிற டிஎல்னு இருப்பார். அவரு தான் வந்து இந்த மேனுவலாக முதல்ல எல்லா சோர்ஸ் எடுத்து அவரே மேனுவலாக டேட்டாலாம் எடுத்து இவ்வளோ எல்லாம் வரும்ன்ட்டு கால்குலேஷன் பண்ணுவாங்க. அப்படி தான் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் சம்டைம்ஸ் இந்த ஆர்சிஎம் விஷயத்தில் இன்எலிஜிபிலிட்டி அதெல்லாம் வந்து நிறைய நோட்டீஸ் வரும். அப்போ இதுக்காகவே வந்து ஆஃபீஸில் ஒரு சீனியர் லெவலெல்லாம் கூட இருந்தாங்க. அந்த இடத்துல கூட இந்த சார் சொன்ன மாதிரி 17(5) GST ஆக்ட், அந்த ஐடி இன்எலிஜிபிலிட்டி, அந்த பிளாக்டு அந்த சப்ஜெக்ட் நான் எதுக்கு சொல்றேன்னா, அவ்வளோ பெரிய அவ்வளோ பெய்ட் பண்ணி கூட அவங்களால வந்து தரவா சொல்ல முடியல. நிறைய நோட்டீஸ், லேக்ஸ் ஆஃப் லேக்ஸ் வந்து நாங்கள் பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 1000 crores டர்ன் ஓவர் பண்ற கம்பெனி இந்த அளவுக்கு தான் இருக்குங்க அப்படின்றது நாலேஜ் வந்து அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். பட் நான் வந்து இப்போ இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இட்ஸ் கிரேட். எனக்கு வந்து இவர்கள் இரண்டு மூலியமாகவும் எனக்கு இந்த கிடைக்கப்பட்ட இந்த வகுப்பின் மூலமாய் என்னை போன்ற பிகினர்ஸ் துவக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 பிரயோஜனமா இருக்குது. நிச்சயமாக உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நான் பின்தொடர்வேன், மற்றவர்களுக்கும் நான் இதை பகிர்ந்துவேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள் சந்தோஷ்குமார் சார் மற்றும் சுரேஷ்குமார் சார். மிக்க மகிழ்ச்சி சார். சார் கும்பகோணத்துல நவாஸ் பேசுறேன். கிளாஸ் வந்து ரொம்ப தெளிவாகவும் நீட்டாகவும் இருந்தது. ஒரு சாதாரணமா ஜிஎஸ்டினா என்னன்னு தெரியாம வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு இதுல வந்து நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணக்கூடிய அளவுக்கு நாலேஜ் இருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்தது. இனி வர்ற காலங்கள்ல நீங்க என்ன கிளாஸுகள் எடுக்கிறது முயற்சி செய்றீங்களோ தாராளமா எடுக்கலாம். ஏன்னா தெளிவா கேட்குற ஒரு விஷயத்துல வந்து அது நீட்டா இருக்கிறதுனால எங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுது ஒவ்வொரு விஷயமும். சார் விஜயகுமார், மூணாறுல கூப்பிட்றேன், கேரளா. நான் வந்து ஃபீல்ட 15 வருஷமா கன்சல்டிங்ல, ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் 5 வருஷத்துல உங்க இன்னும் எஃபெக்ட் எடுத்து பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு எனக்கே ஏமல சந்தேகம் வந்துருச்சு. கவனம் தேவையோ அப்படிங்கிற அளவுக்கு உங்க கிளாஸ் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார். கிளாஸ் நல்லா இருந்தது சார், இன்ட்ரெஸ்டா இருந்தது. சுரேஷ் சார் பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. போர் அடிக்கல, கேட்கும் போது இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு மூடு இருக்கு. ஸோ ஸ்டில் இப்போ வரைக்குமே எல்லாருமே ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் லேர்னர் தான். ஏன்னா புது புது அப்டேஷன் வந்துகிட்டே இருக்கு, எப்போதுமே நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஸோ அது மாதிரி தான் உங்க கிளாஸும் இருந்தது. அப்டேட் பண்ணணும், நம்மளை இன்னும் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மெத்தட்ல தான் எல்லாமே இருந்தது. ரொம்பவும் நல்லா இருந்தது சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நல்லா இருந்தது சார், கிளாஸ் ஃபைன் சார். நான் எல்லாருமே பேசிட்டாங்க, சொல்லிட்டாங்க எப்படி இருந்ததுன்றத. திருப்பி அதே தான் நானும் சொல்லி ஆகணும். அதனால தான் நான் ஒரே லைன்லேயே நான் வந்து ஃபைன் அப்படின்றத வந்து சொல்லிட்டேன் சார். நல்லா இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். ஓகே சார். நான் ஒரு 2 கிளாஸ் மிஸ் பண்ணேன், சாட்டர்டே சண்டே அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ல. ஓகே சார். அது தவிர மற்ற எல்லா இதுவுமே எனக்கு வந்து திருப்தி தான் சார். ஒன்றும் இது இல்லை சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வந்திருக்கிறதே கட்டாசே வந்திருக்கிறோம். உங்களுக்கு நான் பார்க்குறோம். நீங்க வந்து கிளாஸ் எடுத்தது நான் எந்த கிளாஸ் இந்த மாதிரி அட்டன் பண்ணது இல்லை. உங்க கிளாஸ் ஆரம்பிச்சது முடிகிற வரை பார்த்துருக்குறேன். ரொம்ப பொறுமையா சொன்னீங்க, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதாவது என்ன சொல்றதுன்னா, எல்லாம் தெரியும்னு உட்காந்துருந்த இதுக்கு இது கூட நமக்கு தெரியலையான்னு தெரிஞ்சு அந்த அளவுக்கு கிளாஸ் எடுத்தீங்க. அதனால உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். எல்லாம் போயிட்டீங்க பக்கத்துல. சந்தோஷ் சாருக்கு ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி ஒரு எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. நன்றி சார். நன்றி சார். இது மாதிரி ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ் அப்டேட் உடனுக்குடன் நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கண்டினியூஸா நம்ம சேனலை வாட்ச் பண்ணி உங்க ஜிஎஸ்டி நாலேஜும் இன்கம் டேக்ஸ் நாலேஜையும் நீங்க டெவலப் பண்ணி, இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா என்னோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாம பெல் பட்டன்ல ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துங்க. அப்பதான் நான் போடுற எஃபர்ட் இமிடியேட்டா அவங்க வந்து ரீச் ஆகும். நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும்
இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டி வந்து இன்னைக்கு வந்து கட்டாயமா வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு ஜிஎஸ்டி தெரியாம இருக்கு, இல்ல ஃபுல்லா தெரியல அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல. நம்மளோட ஜிஎஸ்டி ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஜிஎஸ்டி பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் டீச் பண்றோம். ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய அனைத்து ரிட்டனும் எப்படி ஃபைல் பண்றதுங்கிற கிளாஸ்லயும் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்க பிசினஸ்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன டிரான்சாக்சனுக்கெல்லாம் நீங்க யார் உதவியுமே இல்லாம நீங்களே இண்டிபெண்டன்டா டிசிஷன் எடுக்கலாம். இந்த ஜிஎஸ்டி கிளாஸ் பெய்ட் சர்வீஸ் விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங் சர்வீஸ் தேவை அப்படின்னாலும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டட் அப்டேட் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுவரையும் பொறுமையா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததற்கு என்னோட மனமார்ந்த நன்றி. மீண்டும் பயனுள்ள அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.